ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிரைஸ்ட் காஸ்பல் மெராக்கல் மிஷன் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறார். இந்த நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருளச் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் நின்று வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள எண்ணங்களை, நம்முடைய சிந்தையில் உள்ள எண்ணங்களை அவர் அறிந்தவராய், அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்னா நம்ம அவர் சமூகத்தில் எப்பொழுதும் போய் என் தேவன் நல்லவர், என் இயேசு நல்லவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், அவர் எனக்காக அவர் மரித்தார், எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக இப்படியே ஆண்டவரை நாம் புகழ்ந்து புகழ்ந்து நம் ஆண்டவரை துதித்து அவருடைய சமூகத்தில் போய் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஒரு மனமகிழ்ச்சியோட, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சார், இப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்தோட ஒரு மனமகிழ்ச்சியோட அவருடைய சந்நிதியில போய் நாம் நின்று ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் அறிந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம், அதை நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். நம்ம கேட்ட காரியத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நம்ம எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார். நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபை கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 23 அதிகாரம் எவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை மேய்ப்பராயிருந்து, ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் எப்படி நடத்துகிறானோ அதே போலவே ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அவர் நம்மளை அரவணைத்து நடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் நமக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நமக்காய் ஜீவனை கொடுக்கிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் பரிதவப்படுகிறவர், நமக்காய் அவர் எல்லா காரியங்களிலும் ஒரு ஒரு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர், நமக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இப்போ அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்பிரியமானவர்களே, நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் கொண்டு போய் விடுகிற தெய்வம். ஏன்னா அவருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோட காத்திருந்து அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் ஆலயத்திற்கு போவோம்னா ஒரு சந்தோஷம், ஆலயத்துக்கு செல்லணும்னா ஒரு சந்தோஷம், மீட்டிங்கு போகணும்னா ஒரு சந்தோஷம். அப்படி அந்த மன மகிழ்ச்சியோட நம்ம ஓடி ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்து அங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை அவர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடி நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவங்க சொல்லப்பட்டு இருக்குது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அப்போ அவர் நம்மளை அமர்ந்து தண்ணீர் அண்டையில் மாத்திரம் நடத்துகிறது அல்ல, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்ம நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மளை நீதியின் பாதையில நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்போ நம்ம வேண்டுதல்களை முதலாவது அருளச் செய்கிற தெய்வம் அவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியாய் ஓடி போய் நிற்கும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கிற வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கப்புறமாய் நாம் பார்க்கிறோம், அவர் நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மளை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர், அவர் நம்மளை நீதியின் பாதையில நடத்துகிற தெய்வம். சும்மா இல்லை, அவர் நம்மளை எல்லாவற்றிலும் நம்மளை தேறினவர்களாய், எல்லாவற்றிலும் நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை ஒரு செவ்வைப்படுத்தி சீர்படுத்தி நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்படியாய் பிரசங்கி 3 அதிகாரம் 11வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே
நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவரில் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டிடுவான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வம். அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். அவர் எல்லாவற்றையும் ஏதோ ஏனாதானமோ அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு அப்படி ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. எந்த காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிறவர். அது அது யாரையும் பாதிக்காதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வம். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்ம விசாரிக்கிற தெய்வம். அவர் நம்ம கூட எப்பொழுதுமே கூட இருக்கிற தெய்வம். அவரை நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், சங்கீதம் திரும்ப 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாருங்க, ஆண்டவர் நம்மளை செவ்வையான பாதையில நடத்துகிறார். நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நம்முடைய நீதியின் பாதையில நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, இப்ப இங்க சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். மற்ற எதிரிகளுக்கு முன்பதாய் என்னை உயர்த்துகிற தெய்வம். மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு முன்பதாய் என்னை உயர்த்துகிற தெய்வம். என்னை மற்றவர்களுக்கு முன்பாய் உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர். என் தலையை உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தெய்வம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். ஆகவே நாம் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அப்படியாய் நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.